அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க 2011 to 2021. திடீர் நகர் ஒரு பகுதியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களை ஜஸ்ட் லைக் தட் இவாக்குவேட் பண்ணி போட்டாங்க. இது பெரிய ரியல் எஸ்டேட் பிளே 1000 அதாவது 1.5 lakh மக்கள் கிட்ட நம்ம கொடுக்குறோம். அதனாலதான் உழைக்கும் மக்கள் எப்பொழுதும் கருப்பு சிகப்புன்றாங்க. வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? அதான்க்கா நீங்க ஓகே சொன்னாதான். அதான் இப்போ ஒரு கெனால் பார்க்க போறோம். சிஎம் வந்து நைட் ஃபோன் அடிப்பார் வெளில அப்போ, ஏன்னா ஒரு 1000 லட்சம் எம்எல்ஏ. ஆமா, மாமன கெனால் ஏறிடுச்சான்னு கேட்பாரு. அது ஏறிச்சுன்னா சென்னை வந்து முழுக போதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லாமே காம்பவுண்ட் வால் கொடுத்து எஸ்டிமேட் பண்ணி இங்கே எல்லாமே ப்ளக் பண்ணிட்டோம். காசி பார்த்துக்கலாம், யாருக்கால ஏதாவது வேப்பா பண்ணலாம். ஏன் இவ்வளோ வெத்தலை பார்க்க போறீங்க? அடித்தட்டு மக்கள் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னும் 1000 ரூபா வாங்குற நிலைமையிலேயே வச்சிருக்காங்க. அவங்க வாழ்நிலையில ஒரு இன்னொரு ஸ்கேல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த ஸ்கேல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெரிய முள் மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது. ஒரு ஹவுஸ் கீப்பிங், ஒரு ஹோம் மேப்ல வீட்டில் வேலை செய்யற அம்மாவோட பொண்ணு அதே WCSல படிக்குது. அந்த வீட்டில் இருக்கிற ஓனரோட பொண்ணும் அதே WCSல படிக்குதுன்றாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆக்சுவலி உங்க எல்லாம் தெரியும், we are in the era of AI, artificial intelligence. நிறைய ஓபிடிஸ் இங்கே, பிபி மெடிசன்ஸ், சுகர் மெடிசன்ஸ், ஃபீவர் கிளினிக்ஸ் எல்லாமே ரன் ஆகும். எல்லாம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாழ்க பகுத்தறிவு, வாழ்க மத சார்பின்மை, வாழ்க தமிழ் உணர்வு. நீ நாமினேஷன் உங்களுக்கு? ஆமாப்பா, உங்க நாமினேஷன் நான் பண்றேன். திராவிட இயக்க தலைவர்கள் ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்களோட முன்னோடிகளுக்கு போற்றி புகழ்ந்து அந்த முன்னோடிகளை ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள் பணிகளை ரேஸ் பண்ணுவாங்க. அதனால மக்கள் தான் பயன்படுவாங்க. கலைஞரை பொறுத்த வரைக்கும் அண்ணா மேம்பாலம், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், எவ்ரிதிங் இஸ் அறிஞர் அண்ணா. ஸோ இந்த ஸ்கூல் வந்து நம்ம டெப்டி சிஎம்மா தமிழ்நாட்டு முதல்வர் வந்த போது இந்த டுஷின் மசில் டிஸ்ட்ரோஃபிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. ஆஸ் யூஷுவல் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இது அப்படியே டிட்டரேட் ஆகி மோசமான நிலையில இருந்தது. இங்க நிறைய சாம்பியன்ஸா இருக்காங்க. ஓகே, இந்த காம்படிஷன்ல போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. மக்கள் வந்து என்னை பத்தி இப்போ வந்தீங்களா, இப்போ கம்ப்ளைண்ட் சொல்றாங்க வந்து, டாக்டர் இங்க தண்ணி நிக்குது, டாக்டர் இது பைப் இந்த பைப் மாத்தி கொடுங்க. அது சொல்ல நிறுத்திட்டாங்கன்னா நான் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இட் நீட்ஸ் இதோட ஹிஸ்டரி வந்து பார்ப்பாங்களே. இப்போ நீங்க நம்ம வந்து இன்னைக்கு பேட்டி எடுக்கிறோம், இது வரலாறு இருக்குது, இது இன்னும் அடுத்த வர தலைமுறை பார்ப்பாங்க. Pani 65. இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். வணக்கம். இன்றைய பயணம் நிகழ்ச்சியில நம்ம 1000 விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு எழிலன் அவர்கள் கூட தான் பயணம் செஞ்சு 1000 விளக்கு தொகுதி பத்தியும் 1000 விளக்குல அவர் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் பத்தியும் பல்வேறு விஷயங்கள் பேச போறோம். வழக்கமா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த எம்எல்ஏ வீட்டுல இருந்தோ இல்ல அந்த எம்எல்ஏ டிராவல் பண்ண ஆரம்பிக்கிற முதல் இடத்துல இருந்தோ அப்படியா நம்ம பயணம் செய்வோம். நம்ம 1000 விளக்கு தொகுதியில தான் நம்ம அலுவலகமும் இருக்கு. இந்த நாள் காலையிலேயே இந்த இடத்துல இருக்கக்கூடிய திட்டங்களை பார்வையிடுவதற்காக 1000 விளக்கு எம்எல்ஏவும் இங்க வந்துட்டாரு. இந்த இடத்துல இருந்தே நம்ம தாமஸ் ரோடு இடத்துல இருந்தே 1000 விளக்கு தொகுதியோட பயணம் ஷோல எழிலன் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அவ்வளவுதான். வணக்கம்ப்பா. நைட் எல்லாம் தூக்கவே முடியல, ஒரே அவங்க பின்னாடி பார்ப்போம். பசங்க விளையாடுறாங்கல்ல, கொஞ்சம் அதை செட் பண்ணி நைட்டு விளையாட வேணாம்னு சொல்லிடுறேன். இது மாதிரி ஒரு கடை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுங்க இங்க போறதுக்கு. இது மாநகராட்சி பெர்மிஷன் வாங்கி பண்ணணும். இப்போதைக்கு நடத்துங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். கொஞ்சம் இந்த ஏரியால கொஞ்சம் கிளீனா வைங்கக்கா, பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பயப்படாதீங்க. பைப் லைன்ல ஓகேவா? இல்ல அது பண்ணிடுவாங்கக்கா, ஒண்ணு ஒண்ணா முடிச்சுட்டு வராங்க. இன்னொரு 2 வாரத்தை முடிச்சிருவாங்க. ஒரு அபார்ட்மெண்டா முடிச்சுட்டு வராங்கல்லம்மா. இப்ப கடைசியா நம்ம யூனிட் வருது இல்ல, அதனால சீக்கிரம் முடிச்சுவாங்க சொல்லிட்டாங்க. கவலைப்படாது. வெத்தலை பார்க்க போறது நிறுத்துங்க நீங்க. பைப் லைன் போட்டுருக்கு தானே, அது பேர் வேப்பா பண்ணிட்டேம்மா. இப்போ எப்போ அது ஃபைனலைஸ் பண்ணலாம்? போயிட்டு நம்ம வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். மெயின் ரோட்ல போற எவ்வளவு நாள்ல முடிப்பீங்க இந்த பைப் லைன் ஒர்க்? 2 வாரம்.
ஆமா அவ்வளவுதான். 1 வீக்கா? ஒரு வாரம் பைப் போட்டாச்சு, சம் போட்டாச்சு, மெயின் கனெக்ஷன் போடணும். அது ஒரு வாரத்தை ரெடி பண்ண சொல்லலாம். பார்த்துக்கலாமா? இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இப்போ இது எங்க ஆபீஸும் இருக்கு தெரு. இப்போ இந்த ஒரு 2 இயர்ஸ்ல வேற மாதிரி ஒரு பில்டிங்ஸா மாறி இருக்கு. இதுக்கான முயற்சிகள் என்ன நடத்தீங்க? இல்ல, அடிப்படையிலே பாத்தீங்கன்னா ஆயிரம் தொகுதியில நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதிகள் அதிகம். ஆக்சுவலா பிற்காலத்துல ஒரு காலத்துல ஸ்லம்போட உருவாக்குன முத்தமிழின் கலைஞர் குடிசையெல்லாம் தமிழ்நாடு உருவாக்குறது தான் அவரோட மாபெரும் கனவு. அதுக்குன்னு ஒரு வாரிய தலைவரை நியமிச்சு அவர் கட்டி முடிச்சார். பிறகு நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வரோட தொகுதி தான் ஆயிரம் விளக்கு. அவரு இன்னொரு 7-8 குடியிருப்புகளை வந்து கட்டி குடிச்சார். இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லா பில்டிங்கும் பழசாயிடுச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு. அதிமுக ஆட்சியில இருந்தாங்க 2011 to 2021. திடீர் நகர் ஒரு பகுதியில வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களை ஜஸ்ட் லைக் தட் இவாக்குவேட் பண்ணி போட்டாங்க. அப்போ நான் வந்து ஆயிரம் விளக்குல மக்களோட ஓட்டு கேட்கும் போது மக்களுக்கு வந்து குடியிருப்பு பகுதிகள் கட்டி குடிக்க மாட்டாங்க, நம்மளை வந்து இடிச்சு காலி பண்ண சொன்னா நமக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க என்ற ஒரு சந்தேக பார்வை தான் இருந்தது. அப்போ நான் மக்கள்கிட்ட பேசினேன். எல்லாருக்கும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் மாதிரி, நம்பிக்கை வேணுமா, ட்ரஸ்ட் வேணும், தமிழ்நாட்டு முதல்வரை நம்புங்க, ஒவ்வொரு குடியிருப்புகளும் பெண்கள் மேல பதிவு பண்ணலான்னு கலைஞரோட சொத்துரிமை திட்டத்து வழியாக ஒரு குடியிருப்பும் பெண்கள் மேல வந்து வீடுகள் ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இப்போ ட்ரஸ்ட் மக்கள் 3 வருஷம் வெளியில இருந்தாங்க. ஆமா, அது ரொம்ப சென்னையில வந்து நீங்க வாடகை கொடுத்து வெளியில இருக்கிறது மாதிரி ஒரு கடுமையான விஷயம் எதுவும் இருக்க முடியாது. அதுக்கு காம்பன்சேஷன் இல்லாமல் எஸ், நம்ம மாசம் 2000 ரூபாய் ஒரு 2 வருஷத்துக்கு 24,000 ரூபாய்னு கொடுத்தோம். ஆனால் அது ஓகே தான் அமௌண்ட். பட் ஆனால் மக்களுக்கு அவதி நிலை. சரி, நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடியிருப்பு பகுதியில் மொத்தம் ஃபேஸ் 1ல வந்து 1000 குடியிருப்புகள் கட்டி முடிச்சிருக்கோம். அதுல 1 தாமஸ் சாலை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடுகள் மொத்தம் எத்தனைங்கன்னா அந்த ஒவ்வொரு வீட்டை பத்தி இப்ப அவங்களுக்கு அது எவ்வளவு போதுமானதா இருக்கும்? 370 யூனிட்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் ஒரு 4 முன்னெல்லாம் பழைய வீடுகள் பாத்தீங்கன்னா 220 தான் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஆனா பில்டின் ஏரியா பாத்தீங்கன்னா 160 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். இப்போ வந்து 410 ஸ்கொயர் ஃபீட் லிவிங் ஸ்பேஸஸ் 360 வரும். ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முன்ன அதிமுக ஆட்சியில என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து பிஎம் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வச்சிருந்தாங்க. ஆனா பிஎம் ஸ்கீம்ல 1.5 லட்சம் ரூபாய் தான் யூனியன் கவர்மெண்ட் ஒரு யூனிட்டுக்கு வரும். மீதி 13.5 லட்சம் ரூபாய் வந்து தமிழ்நாடு தான் பேர் பண்ணும். ஆனா ஸ்கீம் வந்து பிஎம் ஸ்கீம். ஆனா ஒரு ஒன் டைம் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அப்போ போன ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா 5.5 lakhs வந்து மக்கள் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் கோவிட் காலங்களில் காரணம் காட்டி அவர் என்ன பண்றாரு, ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணார். என்ன இஷ்யூ பண்ணாருன்னா ஏற்கனவே இருந்தவங்க அவங்களுக்கு வந்து 5 லட்சம் கொடுக்க முடியாது சொல்லி அது 1.5 லட்சம் குறைச்சிட்டார். ஒன் டைம் பேமெண்ட் கட்ட முடியலன்னா நீங்க வந்து 20 இயர்ஸ்க்கு 500 rupees கட்டினா போதுன்னு ஒரு ஸ்கீமும். ஓகே. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு அரசு மீதி பணத்தை தமிழ்நாடு அரசு எடுத்துச்சு. இப்போ இந்த யூனிட்ல 17.5 lakhsனா பிஎம்ஜேல பிஎம் ஹவுசிங் ஸ்கீம்ல வந்து 1.5, மீதி 15.5 வந்து 15 lakhs வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 1.5 பெனிஃபிஷரிஸ் பே பண்றாங்க. ஸோ அப்போ வந்து இதுதான் இங்க நடக்குது. இது எப்போ தொடங்கி வைக்கிறோம்னா எப்பல இருந்து மக்கள் மறுபடியும் இங்க வந்து மார்ச் 2 வராங்க, சிஎம் வராங்க. அதுதான் பெரிய ப்ராசஸ் நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்பிக்கை வர வச்சு வேற இடத்துக்கு போனா மறுபடியும் இந்த ஒரு நீங்க சொல்ல மாதிரி 3.5 வருஷங்கிறது ஒரு ஹியூஜ் டைம் வேற. அந்த ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ஒருத்தர் வந்து ஒரு பாட்டிமா வந்து சொன்னாங்க, நீ பெரியார் ஆளு அப்படின்னு சொன்னாங்க. நீ பெரியாரோட ஆளு, நம்பிக்கை இருக்குன்னாங்க. அந்த ட்ரஸ்ட் காம்பனன்ட் வந்து ஐடியாலஜிக்கலா இருக்கும்போது அந்த ட்ரஸ்ட் காம்பனன்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. சூப்பர். மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இப்படி போலாமா, பின்னாடி போலாமா? வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? என்னாச்சு, உடம்பு பரவாயில்லையா? அம்மா வீக் ஆயிட்டீங்க, அதனால வந்து பாருங்களேன்க்கா. ரமேஷ், அம்மா கூட்டிட்டு வந்து. அதான்க்கா, நீங்க ஓகே சொன்னாதான். இல்லக்கா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து பேசுறேன். நீங்க தான் வரீங்க, ஏன் இது பண்றீங்க? அதெல்லாம் கலவரப்படாதீங்க. போன வாட்டி நாங்க எப்படி வர வச்சோமோ இந்த வாட்டி அதே மாதிரி நாங்க செய்வோம். இல்லக்கா, நம்ம டெஃபினட்டா பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா உங்களோட எங்களுக்கு உதவி பண்றவங்க வேற யாரும் கிடையாது. எல்லா உதவியும் நீங்க எங்களுக்கு பண்றீங்க. உங்களை தான் நாங்க வர வைப்போம். மகிழ்ச்சிக்கா. வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? காமராஜண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த கார்டு வராதுன்னு சொல்றாங்களே, பார்த்துக்கலாம். யாருக்கும் இல்லை, ஏதாவது வேப்பா பண்ணலாம்.
இந்த காடை வந்து எங்க அப்பா வச்சிருக்காரு. இது அறிஞர் அண்ணாவோட காடு. 40 வருஷம் முன்னாடி பார்த்த பண்ணீங்களா? டன் டன். கிணவுல எங்க பார்க்கலாம் சக்தி? எங்க வேணும் பைப்பு? வணக்கம்மா. உள்ள போய் வந்தா தெரியும். வா வாக்கா. எங்க பைப் வேணும்? வாட்டர் பைப் எங்க வேணும்? இல்லக்கா, இந்த தண்ணி பைப் எதுவும் வேணும்னாங்களே. சரி சரி, ஏன் இவ்வளவு வெத்தலை பார்க்க போறீங்க? என்ன பண்ணுறது? வாய் புண்ணு வந்துக்கா, அது நீ எப்படி வராது சொல்லுவீங்க? கடவுள் இருக்காரு. அது ரைட்டுக்கா. நான் தான் பேஷண்ட் பாக்குறேன்ல, எத்தனை பேர் புகையில போட்டு ரொம்ப அவதிப்படுறாங்க, அப்ப கஷ்டப்படுறீங்க. இப்படி போலாமா அப்படி போலாமா? கெனால் நான் வந்து கெனால் அப்படி வரேன், கெனால் பார்க்க வரேன். வரேன்க்கா, வர பாட்டி. அதான் இப்போ ஒரு கெனால் பார்க்க போறோம். ஸோ மாம்பழம் கெனால் வந்து மெயினான கெனால். இங்க சிஎம் வந்து நைட் ஃபோன் அடிப்பார் வெள்ளம் அப்போ, ஏன்னா ஒரு 1000 விளக்கு எம்எல்ஏ. ஆமா, மாம்பழம் கெனால் ஏறிடுச்சான்னு கேட்பாரு. அது ஏறிச்சுன்னா சென்னை வந்து முழுக போதுன்னு அர்த்தம். ஓகே, பிகாஸ் இது எல்லாமே அடையார் பேசின்ல போய் லிங்க் ஆகிற கெனால், விருகம்பாக்கம் வழியா போய். அப்போ என்ன போன ஏடிஎம் ஆட்சியில் என்ன பண்ணாங்க, இந்த மாம்பழம் கெனால் தூர்வார பணியில வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய குளறுபடினால அந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் போய் கேஸ் போட்டு பெண்டிங்கா இருக்கு. நிறைய பேர் கழிவு நீர்களை வந்து கெனால்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க ஃப்ரீயா நடத்திட்டு வந்தீங்களா, இங்கெல்லாம் ட்ரைனேஜ் ஸ்மெல் அடிக்கும். ஓகே, இந்த இடத்துல அப்போ நான் ஓட்டு கேட்கும் போது, ஒரு வீட்டில் ஓட்டு கேட்கும் போது அவங்க இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எந்த ஸ்மெல்னா ட்ரைனேஜ் ஸ்மெல்ல இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் பத்தட்டிக்கான நிலைங்க. ஸோ அப்போ என்ன சொன்னேன், அதோடய பழகிட்டாங்க. இது தூர் வாருங்க. அப்போ நாங்கள் சேலஞ்ச் எடுத்தோம். சரி, இந்த கெனால் வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. கெனாலில் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், கெனாலில் வந்து தூர் வார பணியை வந்து எல்லாமே பேசி ரெக்டிஃபை பண்ணி, அப்புறம் கெனாலில் வந்து மாம்பழம் கெனாலும் புலியூர் கெனால் 2 பெரிய கெனால்ஸ் வந்து வணக்கம்மா வணக்கம் அது வந்து ரெக்டிஃபை பண்ணும். அப்போ ரெக்டிஃபை பண்ணி தூர்வார பண்ணி ஈடுபட்டு கம்ப்ளீட்டா முடிச்சு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, தியாகராஜன் டைல்ஸ் போட்டு சைக்கிள் ட்ராக் போட்டாங்க. இங்க சைக்கிள் ட்ராக் போட்டா ஓடுமா? எங்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணோம்னா நீங்க இங்க சைக்கிள் ட்ராக் போட்டா என்ன ஆகும்? அது மயிலாப்பூர் டிவிஷன் ஆயிடுது. நீங்க பாட்டில் வரீங்க. ஸோ பாருங்க, ட்ரைனேஜ் சிலேஜஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதை வந்து கேப் பண்ணுறது தான் எங்களுக்கு சேலஞ்ச். ஏன்னா அவுட்ஃப்ளோட் இப்போ அங்கே புதுசாக கட்டுறது எல்லாமே ட்ரைனேஜ் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இவங்க எல்லாம் ட்ரைனேஜ் இதில் விடுறாங்களே. ஸோ இந்த ட்ரைனேஜ் வந்து ஸ்டாப் பண்ணணும், அஃப்ளூவன்ட்டு. ப்ளஸ் கெனால் எல்லாமே சென்னையில் வந்து சினானமஸாக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினையும் சுவேஜ் ட்ரெயினையும். ஸோ இப்போ எல்லாமே காம்பவுண்ட் வால் கொடுத்து எஸ்டிமேட் பண்ணி இங்கே எல்லாமே ப்ளக் பண்ணிட்டோம் காசி ட்ரைனேஜ் எஃப்ளூவெண்ட்டெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் ட்ரென்ச்சிங் இப்போ இந்த சைடு மேலாப்பூர் பகுதியிலேருந்து அவங்க அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். பண்ணக்கப்புறம் கெனால் ரிவர் கெனாலில் ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்டில் நம்ம இறங்கிருக்கோம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமாகவும் திமுகவை நோக்கி கேள்வி கேட்குற பலரும் கேட்குற ஒரு விஷயம், அதுவும் நம்ம இந்த நீங்கள் 1000 விளக்கம் சுற்றி காமிங்கன்னா பார்ப்போன்னு சொன்னோன்னே முதல் இடத்தையும் இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அந்த நேரத்தில் சொன்னீங்க. உங்களோட ரொட்டீன் படி இன்னைக்கு தான் இருந்தது. இன்னும் மக்களை அடித்தட்டு மக்கள் வந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இன்னும் 1000 ரூபா வாங்குற நிலைமையிலேயே வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு குறையா இல்லை, அவங்க நினைக்கிறாங்க ஒரு சோஷியல் அப்லிப்மெண்ட், எக்கனாமிக் அப்லிப்மெண்ட் நீங்களா மேஜிக் கிடையாது. அவங்க வாழ்நிலையில ஒரு இன்னொரு ஸ்கேல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த ஸ்கேல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெரிய முள் மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது. இல்லை, அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்கணும்னு சொல்லுவாங்க. இது சென்னை திமுகவின் கோட்டையா இருக்கு, அதுவும் 1000 விளக்கு அப்படிப்பட்ட இடம். இன்னும் ஆனால் மக்கள் கஷ்டப்படுற இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மக்கள் கஷ்டம் மக்கள் பேசணும். அதாவது மக்களோட வாழ்வாதாரத்தில் வந்து நீங்கள் ஏழையிலேருந்து அவங்க வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸாக சுவிட்ச் ஆகிருக்காங்க, லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸாக சுவிட்ச் ஆகிருக்காங்க, மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸாக சுவிட்ச் ஆகிருக்காங்க. இந்த டிரான்சிஷனை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். அந்த டிரான்ஸ்மிஷன் நம்ம டாக்குமெண்ட் பண்ணல. ஒரு ஹவுஸ் கீப்பிங், ஒரு ஹோம் மேப்பில் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவோட பொண்ணு அதே டபிள்யூசிஸில் படிக்குது, அந்த வீட்டில் இருக்கிற ஓனரோட பொண்ணும் அதே டபிள்யூசிஸில் படிக்குதுன்ற நான். அது மாதிரி தான் நீங்கள் வந்து சோஷியல் எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் டப்புன்னு மேஜிக் கிடையாது. இட்ஸ் எ டிரான்சிஷன் ப்ராசஸ். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நகர்ப்புறத்தில் வந்து எந்த இடத்துல ஸ்லம்போர்டு அதிகமாக இருக்கிற எனி சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா
பெருமைப்பட்டு சொல்வேன், சென்னையில் வந்து சோஷியல் அர்பன் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கான அஜெண்டா எப்போதும் கான்ஸ்டன்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. யூஷுவல் விசிட்ஸ் எப்படிங்கண்ணா, எப்படி ரொட்டீன் வச்சிருக்கீங்க? லைக் இத்தனை டேஸ்க்கு ஒரு டைம் அப்படியா? என்ன ரொட்டீன் கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஆய்வுகள், அப்புறம் ஆய்வுகள் முடிச்சதுக்கு அப்புறம் 1000 லைட்ஸ் எம்எல்ஏ ஆஃபீஸ் போவேன். ஓகே. அப்புறம் அங்க இருக்க பெட்டிஷன்ஸ் ரிசீவ் பண்ணுவேன். ஓகே. அப்புறம் அந்த பெட்டிஷன்ஸ் மக்கள் குறை எடுத்து அடுத்த நாள் ஆய்வு. ஓகே. அப்படியே போயிட்டு இருப்போம். மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆஃபீஸ் போவேன் அண்ட் ஈவினிங் டைம்ல ப்ராக்டிஸ். ஓகே. டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வந்து நான் வந்து காலையில ரவுண்ட்ஸ் முடிச்சு ஈவினிங் எம்எல்ஏ ஆஃபீஸ் இருப்பேன். ஓகே. இப்போ பிளானிங் கமிஷன் மெம்பரா தமிழ்நாட்டு முதல்ல வாய்ப்பு கொடுத்தனால பிளானிங் கமிஷன் மீட்டிங்ஸும் பிளான் பண்ணுவேன். பிளானிங் மீட்டிங்ஸ் எல்லாம் 10:30 மேல இருக்கும். ஓகே. ஸோ ஏர்லி மார்னிங் தொகுதி ரவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் பண்றது வந்து கம்ப்ளீஷன் ரவுண்ட்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாலடைஞ்ச பில்டிங்கு அதெல்லாம் சரி, அவங்க வந்து மக்கள் வந்து நம்பிக்கையின் பேர் கொஞ்சம் வெயிட் பண்றேன். ஸோ அவங்களுக்காக இப்ப ரிப்பேர் ஒர்க் முடிச்சது பார்த்துருக்கீங்க. நம்பிக்கையான மக்களுக்கு புது வீடுகள் கட்டி கொடுத்தாச்சு. ஸோ அப்ப என்னோட ப்ராஜெக்ட் வந்து எல்லா வீடுகளும் நான் வந்து புது வீடுகள் கட்டி கொடுத்து முடிச்சானே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட். ஓகே. ஆனா அது 5 வருஷத்துக்குள்ள முடிக்கிறது பெரிய சேலஞ்ச். ஏன்னா மக்களை கன்வின்ஸ் பண்றது, அவங்க வெளியே போறது, இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் டெமாலிஷன் பண்றது, இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்றது, ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்றது, ஃபைனான்ஸ் கிட்ட கொண்டு போய் பேசுறது, கன்வின்ஸ் பண்றது, சட்டமன்றத்தை அதை பத்தி கேள்வி எழுப்புறது, அப்புறம் பில்டிங் ஆரிஜின் பண்ணி மக்களை வந்து ரீலோகேட் பண்றது, மக்கள் வந்து எல்லா விஷயத்திலயும் மக்கள் வந்து தெளிவா இப்ப மக்கள் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்ப எனக்கு நான் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட முடியும். நான் போன ஆட்சியில உங்களை வெளியே துரத்துனாங்க பெரும்பாக்கத்துல, திடீர் நகர்ல. ஆனா இந்த ஆட்சியில வந்து 1000 குடும்பத்தை நான் ரீடைன் பண்ணேன். இது பெரிய ரியல் எஸ்டேட் பிளே. 1000 லைட்ஸ் ஒவ்வொரு பிளாட் யூனிட்டும் நான் சொல்ல 420 ஸ்கொயர் ஃபீட்ல 65 lakhs to 30 lakhs, அதாவது 1.5 lakh மக்கள் கிட்ட நம்ம கொடுக்குறோம், உழைக்கும் மக்கள் கிட்ட கொடுக்குறோம். அதனாலதான் உழைக்கும் மக்கள் எப்பொழுதும் கருப்பு சிகப்புன்றேன். நீங்க சென்னை கோட்டை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சாதாரணமாலாம் வராதுப்பா. ரிக்ரூட்மெண்ட் இப்ப நிறைய புது பிளேயர்ஸ், புது நடிகர்கள்லாம் வருவாங்க. ஆனா மக்கள் வந்து நம்பிக்கையும் ட்ரஸ்ட் அடிப்படையெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு இந்த தாமஸ் ரோட்ல அந்த இடத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் வரதுக்காகவும் சரி, ஜென்ரலி அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய டைம் வந்திருக்கலாம். ஒரு எம்எல்ஏவா நீங்க எத்தனை? நானா தாமஸ் சாலைக்கு 24 தடவை 25 தடவை வந்திருப்பேன் டோட்டலா. ஓகே. நான் என்னன்னா வியப்பா இருக்கும், ஒரு இடத்துக்கும் நான் வரும்போது அதுவும் சொல்ல எம்எல்ஏ இங்க வரதே இல்லைங்க, எம்எல்ஏ வந்து பாக்குறதே இல்லைங்க அப்படின்னு சொல்றது வந்து என்ன அந்த நரேட்டிவ் இருக்கு, அந்த நரேட்டிவ் உடைக்க ட்ரை பண்ணுவேன் நான். மக்கள் வந்து என்னை பத்தி இப்போ வந்தீங்களா, இப்ப கம்ப்ளைண்ட் சொல்றாங்க வந்து, டாக்டர் இங்க தண்ணி நிக்குது, டாக்டர் இது பைப் வேணும், இந்த பைப் மாத்தி கொடுங்க. ஏன் அதுதான் அது சொல்ல நிறுத்திட்டாங்கன்னா நான் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி அது வந்து ஒரு எம்எல்ஏவோட ஒர்க்கிங் கூட கவுன்சிலர் பாக்குற வேலை. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க எம்பி கிட்டே கவுன்சிலர் வேலை எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் எம்எல்ஏ மாத்திரம். ஆனா எம்எல்ஏ இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மக்கள். இப்ப டெமோக்ரஸி ரொம்ப மெச்சூர் ஆயிட்டு இருக்குன்றது புரியுது. இப்ப இணையதளம், ஃபேஸ்புக், சோசியல் மீடியாலாம் வந்த பிற்பாடு எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சூப்பர். அக்கௌண்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ வந்து நீங்க அப்ப பேசுறீங்களா, இந்தாங்க வீடியோ ரெக்கார்டிங், இதை பாருங்க, இதை சொல்லிருக்கீங்க அப்படின்னுவாங்க. என்ன மாதிரி எம்எல்ஏ அதை நான் அட்வான்டேஜா பாருங்க. ஓகே, பேசுவோம், வெயிட் பண்ணுவோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆக்சுவலி இன்னைக்கு என்னன்னா, தமிழ்நாட்டு முதல்வரோட ஒரு அருமையான ஸ்கீம் அப்படின்னா லேப்டாப் ஸ்கீம் அப்படின்றது. முன்ன வந்து லேப்டாப்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் கரெக்டாலியா, அது நிறுத்திட்டாங்க. ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப்ஸ் ஸ்கூல் பசங்களை யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் அவங்க அண்ணா அக்கா யூஸ் பண்ணுவாங்க. அது குடும்ப லேப்டாப்பா இருந்தது, மூவி பார்க்குற லேப்டாப்பா இருந்தது, யூடியூப் பார்க்குற லேப்டாப்பா இருந்தது. இப்ப நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட், தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னா, யாருக்கு லேப்டாப் கொடுத்தா அப்ராப்ரியேட் யூசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், we are in the era of AI, artificial intelligence. ஸோ அப்ப இந்த லேப்டாப்ல 6 months சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் Perplexity AI இதுல இருக்கு உங்க லேப்டாப். அறிவாலயத்துல விருப்பம் ஒண்ணு கொடுக்க போறோம்னு சொன்னீங்க. வெள்ளிக்கிழமை 11 மணி. அது என்னது?
யூஸ்வலா ராகு காலம்னு சொல்ற நேரம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறது வந்து நம்ம ஊர் கான்செப்டே கிடையாது ஆக்சுவலா. அது வந்து கிரேக்கத்துல இருந்து வந்த மைக்ரேட்டட். நான் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். 365 டேஸ்ல 142 டேஸ் வந்து கெட்ட நேரமா இருக்கும். அது அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும். இப்ப போனா எனக்கு சௌரியம், கூட்டம் கம்மியா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால நாமினேஷன் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்ப திமுக நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி நேரங்காலம் எல்லாம் பாக்குறது இல்ல. நிறைய பேர் வந்து நாமினேஷன்ஸ் வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து சிஎம் வந்து இங்க ஓபன் பண்ணாங்க. ஈவினிங் கிளினிக். எதுன்னு இது எதிர்க்க முன்னாடி. ஓகே ஓகே, கீழே இருக்கு. காலையிலயும் மாலையிலும் நடக்கும். நிறைய ஓபிடிஸ் இங்கே, பிபி மெடிசன்ஸ், சுகர் மெடிசன்ஸ், ஃபீவர் கிளினிக்ஸ் எல்லாமே ரன் ஆகும். அங்கே லேப் டெஸ்டிங் சென்டரும் உள்ளே இருக்கு. ஸோ மக்கள் ஏன்னா ஹேபிடேட் போர்டில் இருக்கிற நிறைய மக்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுட்டோம். நான் நல்லா வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நேராக போயிட்டு அந்த டிஎம்எஸ் யூட்டர் இருக்குது. ஓகேண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்கண்ணே, மகிழ்ச்சிண்ணே, வாங்க வாங்க. ஆக்சுவலாக இங்கே தான் தேனாம்பேட்டை உள்ள வீடு. ஓகே ஓகே. ஸோ அப்போ காலேஜ் முடிக்கும் போது இங்கே ஏறி, அப்புறம் இங்கே ஏறி பஸ் ஏறி நேராக எம்எம்சி போவோம். ஸோ அதுக்கப்புறம் சில நேரத்தில் அந்த சைடு செல்லாமரேஸ் காலேஜ் இருக்கும், அங்கே இருக்கு. ஸோ அங்கே இருக்க மக்கள்லாம் சரி நம்ம ஊர் பையன் வந்து டாக்டர் ஆகிறான், நம்ம தெரு பையன் டாக்டர் ஆகிறான்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே எல்எம் காலனி கிளினிக் ஆரம்பிச்சிட்டேன். அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சர்வ் பண்றது சொல்லிட்டு. இன்னைக்கும் நீங்க அப்ப இப்ப அவங்க நம்ம ஊர் பையன் வந்து டாக்டர் ஆயிட்டா, நம்ம ஊர் பையன் எம்எல்ஏ ஆயிட்டா அப்படின்னு ஒரு 15,000 இருந்து 20,000 பேரு 1000 என்னோட பேஷன்ஸ். ஸோ 20,000 பேர். ஆமா, 2004 இருந்து என் பிராக்டிஸ். அறிவாலயத்துக்குள்ள எம்எல்ஏ வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போறானா ஃபர்ஸ்ட் டைம்? அப்படியா? பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், திராவிட மாடல் முதல்வர், இளம் தலைவர், வாழ்க பகுத்தறிவு, வாழ்க மத சார்பின்மை, வாழ்க தமிழ் உணர்வு, வாழ்க மாநில சுயாட்சி. விருப்பமனுக்கு உள்ள வந்தீங்கன்னா வரும்போது சொன்னீங்க 15,000-20,000 பேருக்கு நான் வந்து டாக்டர்ஸ்னு இல்ல பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆயிடுச்சேன்னு. ஒரு 1/4 மணி நேரம் உங்களை பார்க்கவே முடியல, நானும் அவ்வளவு கூட்டம் உங்களை சுத்திடுச்சு. இல்ல, ஆக்சுவலா வந்து பேசிக்கலா அதுதான் நம்ம பண்ணோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தனிநபருக்கான இயக்கங்கள்லாம் கிடையாது. நீ நாமினேஷன் உங்களுக்கு? ஆமாப்பா, நீங்க போட்டா உங்க நாமினேஷன் நான் பண்ணேன். இருங்க, சரி 2 பேரும் போடலாம். சரி, எஸ் எஸ். அறிவாலயம் பக்கத்துலயே எப்படி ஒரு இடம். ஆக்சுவலா வந்து என்னன்னா, இது வந்து இப்போ அண்ணா அறிவாலயம் பக்கத்துல ஒரு பார்க் டெவலப் பண்ணனா அது வந்து தத்ரூபமா பண்ணணும், கொள்கை ரீதியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தீம்ல ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து சமூக நீதி பூங்கா அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேண்ணா. அப்ப சமூக நீதி பூங்கான்னு வைக்கும் போது சமூக நீதிக்காக தமிழ்நாடு சமூக அரசியல்ல யாரெல்லாம் பாடுபட்டா அவங்கள பத்தி வரும் தலைமுறையரை வந்து இங்க வாக் பண்ணா அந்த ஹிஸ்டரியே வந்துடும். நாங்க வந்து தந்தை பெரியார்ல ஆரம்பிக்கிறோம், சரியா? அம்பேத்கர் எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடுக்காக 27 விழுக்காடும், அப்புறம் மற்ற பிற படிப்புகள் தொழில்முறை படிப்புகளுக்கு 7.5 விழுக்காடு பண்ண விஷயங்கள். பிறகு தந்தை பெரியார்னால வந்து சமூக நீதி நாள், அண்ணல் அம்பேத்கர்னால வந்து சமத்துவ நாள் என்று கொண்டாடுற விஷயத்தை வந்து அவரு ரிசர்வேஷனுக்காக அவரு கான்ட்ரிபியூஷன். அதுக்கு அண்ணா தான் சொல்லுவாரு, நீங்க ராமாயணம் மகாபாரதம் பெரும் இதிகாசங்கள், அது கதாகல செய்யம் பண்ணிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியா. அதே மாதிரிதான் மக்கள் கிட்ட வந்து கொள்கையை வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கணும், திருப்பி பேசிட்டே இருக்கணும். ஏன்னா வரும் இதெல்லாமே நமக்கு எப்ப அது ஒரு யதார்த்தமா நடந்துருச்சு. இப்போ ரிசர்வேஷன் வர ஜென்ரேஷன் அது எனக்கு நேச்சுரலா வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற இயல்புனாலதான் இந்த மேட்டுக்குடி மீடியாவோட மேக்சின்ஸ் தான் படிச்சு
இடஒதுக்கீடுனால பயன்பெற்றவர்களே இடஒதுக்கீடு எதிரா எதிராக பேசுற நிலைனா அப்படின்னு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா ரிசர்வேஷன் இஸ் அ ரைட், ரிசர்வேஷன் இஸ் எசென்ஷியல் ரைட் அப்படின்னு அந்த ஹிஸ்டரிக்காக யாரெல்லாம் பாடுபட்டான்னு தெரியணும்ல வர ஜெனரேஷனுக்கு. இல்ல ஒரு காமன் விமர்சனமா டிஎம்கேவை நோக்கி வைக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் கொள்கை, பாஜக பூச்சாண்டி, கொள்கையா நாங்க கொள்கை, நிர்வாகம் தானே முக்கியம் அப்படிங்கிற ஒரு இப்ப புதுசா நடிகர் ஆட்சி அமைச்சாரு, அவரு பாசிசமா பாயாசமா அப்படிலாம் சொன்ன கொச்சப்படுத்துற விஷயம் இருக்குல்ல. அப்பனா உங்களை வந்து NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து திணிக்கிறானுங்க. NEP மட்டும் நம்ம சைன் பண்ணியிருந்தோம் வச்சுங்க, லெட் அஸ் ஸ்டடி அன் அவுட்கம். NEP 2020 இம்ப்ளிமெண்டட், பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்ல NEP இஸ் இம்ப்ளிமெண்டட். NEP அவுட்கம் சொல்றேன். 2025 இருக்குல்ல, கிவ் மீ 5 years அவுட்கம் ஆஃப் NEPன்னு கேட்கறேன். உங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்க அதிகப்படுத்திருக்கீங்களா? உங்களோட 5th standard to 10th standard எஜுகேஷன் அதிகமா இருக்கா? 10th standard to 12th standard எஜுகேஷன் அதிகமா இருக்கா? கிட்டத்தட்ட 30,000-40,000 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கீங்க ஸ்கூல் மர்ஜர் சொல்லி. அப்ப நான் அவுட்கம் சொல்றேன், என்னோட இண்டஸ்ட்ரியல் அவுட்கம் சொல்றேன். எங்க திராவிடன் மாடல் நம்மளோட ஸ்டேட்டோட எஜுகேஷன் பாலிசியோட அவுட்கம் என்ன சொல்ல முடியும்? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நாங்க 47% இருக்கோம், நீங்க விமன் என்ரோல்மெண்ட்ல அதிகமா இருக்கிறோம். NEP வந்து சேஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் ஆல் ஸ்ட்ரீம்ஸ். அப்ப நம்ம பசங்களுக்கு எல்லாரும் நீ வந்து தேர்வு எழுதினாதான் நீ வந்து கல்லூரி போனா, அரசு அறிவியல் கல்லூரிக்கு நான் தேர்வு எழுதி போற நிலைமை வந்தா இப்ப நீட் மாதிரி ஆகுமா? இப்ப நீட் குளறுபடி தெரியுது. அந்த நீட்டுக்காக ஆதரவு பேசுற வாய்களை நான் தேடிட்டு இருக்கேன், கோவத்தோடு தேடிட்டு இருக்கேன். நான் நீட்டுக்கு எதிர்ப்பாக இதெல்லாம் சொன்ன இது மாதிரி நடக்கும்னு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? PG நீட்டு 0 வாங்கினது -4 வாட்டி வாங்கினதா நீ போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ் எடுக்கிறானுங்க இல்லையா? 10% EWS வந்து EWS சொல்றான், ஆனா என்ன ரெக்கார்ட்ல சீட் எடுக்கிறானா இல்லையா? அப்ப இப்ப சொல்லுது ஒன்றிய அரசு உள்ளே ஒரு என்ட்ரி தான், எப்படி இருந்தாலும் அவங்க கரிக்குலர் படிக்க போறாங்க. அதுதான் நாங்க சொன்னோம். நாங்க 200க்கு 197 வாங்கினாதான் நீ மெடிக்கல் காலேஜ் சீட் சொல்றது நம்ம சிஸ்டம். நீ என்ன பண்ணிட்டீங்க? எக்ஸாம் 0 வாங்கினாவே வாங்கலாங்க. அப்ப 200க்கு 197 வாங்கினாதான் நீங்க வந்து நம்ம கட் ஆஃப். அப்ப எப்படி இருந்தது? OC வந்து 198, VCக்கு வந்து 197, MBC 197, 196.5, தலித் மகள் SC 194. அது மாதிரி. அப்ப 200க்கு 197 வாங்கணும்னா நீ சீட் இஸ் கன்ஃபார்ம்டு. அப்ப அந்த சிஸ்டத்தை நீ நல்ல சிஸ்டம்னு எடுத்து நீ இப்ப ரீப்ளேஸ் பண்ணி 12th மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நீ குறைச்சிட்டு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைச்சு கோச்சிங் கிளாஸஸோட பாலிஃபேஷன் ஆகி இன்னைக்கு 10,000 crore டர்ன் ஓவர் ஆகுது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்ப யாருக்காக நீங்க டிவைஸ் பண்ணிக்கிறீங்க பிளான்? அப்போ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்ப அறிவு இல்லையா? அப்ப நீங்க வாங்க சமூக நீதிக்கு பூங்காக்கு வாங்க, லேர்ன் த பேசிஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் தான். எப்படி 5 yearsல 1008 இது புதுசா நீங்க கொண்டு வந்த விஷயம். இந்த மாதிரியா வேற என்னென்னலாம் உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான விஷயங்கள்? அந்தந்த ஸ்பாட் போயிட்டு பேசுவோமே. ஓகே டன். அறிவாலயமும் உங்க தொகுதிக்குள்ளேயே வருதுங்க. முதல்ல அறிவாலயம் வந்து அதை பத்தி உங்களுடைய அறிவாலயத்துல நீங்க சொன்ன மாதிரி இறங்கும் போதே எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய இடம்னு சொன்னீங்க. அறிவாலயம் வந்து ஓபன் ஸ்பேஸ், அது க்ளோஸ் ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா முத்தமிழ் கலைஞர் வந்து என்ன பண்றாரு, அறிவாலயம் வந்து மக்கள் பயன்பாடுக்கு வரனுக்காக என்ன பண்றாரு, கலைஞர் அரங்கம், திருமண நிகழ்வுகள் நடக்கும், இலவச கண் மருத்துவமனை அது ரெகுலரா போயிட்டு இருக்கு, கேட்ராக்ட் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காம்ப்ளிகேட்டட் ஐ சர்ஜரிஸ் பண்றாங்க, நூலகம் நல்லா வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் கலைஞர் கருவூலம், அது வந்து ஹிஸ்டாரி திராவிடியன் ஹிஸ்டரி ஃபுல்லா, திராவிட வரலாறு ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். டிஎம்கே உடைய ஹெட் குவார்டர்ஸ் உங்க தொகுதியில இருக்கு. உங்களுக்கு பர்சனலி எமோஷனலி எவ்வளவு கனெக்ட் ஆனவர்? இல்ல ஆக்சுவலா வந்து ஆயிரம் விளக்குல நிறைய விஷயம் சொல்லலாம். ஏடி பன்னீர்செல்வம் ஐயாவோட வீடு ஆயிரம் விளக்கு, பேரு எங்க அண்ணா வாழ்ந்த இடம் நுங்கம்பாக்கம் ஆயிரம் விளக்கு, முத்தமிழன் கலைஞர் இந்த இந்திய நாட்டோட இந்திய துணைக்கண்ட அரசியலை மாற்ற அமைச்சர் கோபாலபுரம் இல்லம் ஆயிரம் விளக்கு, வல்லூர் கட்டம் ஆயிரம் விளக்கு, அண்ணா மேம்பாலம் ஆயிரம் விளக்கு, அண்ணா அறிவாலயம் ஆயிரம் விளக்கு, சர்பிட்டி தியாகராஜர் முதல் முறையாக அவர் வந்து காலை உணவு திட்டத்தை, மதிய உணவு திட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின மாடல் ஸ்கூல் ஆயிரம் விளக்கு. ஸோ நான் உங்களுக்கு திராவிடியன் டூரே எடுத்துன்னு போகலாம் உங்களுக்கு. ஸோ வெரி சிக்னிஃபிகண்ட் ஏரியாஸ். எம்எல்ஏவா இருக்கிறது, அதுவும் டிஎம்கேவோட எம்எல்ஏவா உங்களுக்கு அதுல பயங்கரமான ஒரு பெருமை அதெல்லாம் இருக்கு. நான் ஆயிரம் விளக்கு தொகுதியின் எம்எல்ஏ பேசிக்கலாங்க. நான் வந்து எப்படி பார்த்தேன்னா, ஆயிரம் விளக்கு எப்பொழுதும் தமிழ்நாட்டு முதல்வரோட தொகுதி தான். அது 1000 lights இஸ் ஆல்வேஸ் தமிழ்நாட்டு முதல்வரோட தொகுதி. அந்த தொகுதியில நான் வேலை பார்க்குறேன், அவ்வளவுதான். 1000 lights வந்து என்னோட தொகுதின்னு சொல்றது நான் சொல்லவே மாட்டேன். அது சிஎம்மோட தொகுதி தான். எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, இதுல நான் ஒரு ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட தொகுதியை எழிலனை சூஸ் பண்ணி ஏன் கொடுத்தாங்க?
ஏங்க இது வந்து அது வந்து எப்படி நான் ஆன்சர் பண்றதுங்க? ஏன்னா வளர்மதி அவங்க ஜெயிச்சாங்க 2011 to 2000. தலைவர் வந்து குளத்தூர் பேர். அதுக்கப்புறம் 16 to 21 வந்து கூகாசலம் வந்து அப்புறம் பிஜேபி போயிட்டாங்க. மேபி அவர் வளர்ந்து வந்த தொகுதி அவரு ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ற டைப்ல பர்சன்ஸ் கொடுக்கலான ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கலாம். அதை நான் வந்து அது எனக்கு இன்னும் டபுள் ப்ரெஷருங்க எனக்கு. ப்ரெஷர். ஆமா, டபுள் ப்ரெஷர். என்ன சொல்றேன்னா, யார் ப்ரெஷர்னா சிஎமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் பண்றோம். ஓகே. அது மேட்ச் பண்றதான மண்டையில அந்த வேட்கை வந்துட்டே இருக்கும். அப்ப நான் யார்கிட்ட இருந்து லெசன்ஸ் கற்பினா அவர்கிட்ட தான் லெசன்ஸ் வாங்கிக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கிளினிக் தான் இந்த இங்கதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளினிக். கொஞ்சம் முன்னாடி போங்க. ஆமா, இங்கதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளினிக் இருந்தது. இப்போது கிளினிக்கா ரன் ஆகுதானே? இது பாத்தீங்கன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளினிக் இருந்தது. அப்ப 2004 MBBS முடிச்சுட்டு பிஜி கிடைச்சிருச்சு. பிஜி MBBS வச்சு ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லி இங்க இதான். சரி சரி சரி. அப்புறம் எல்லாரும் நமக்கு வந்து பெரியாரிய கொள்கை தான். அப்ப என் பேர் கோயில் டாக்டர் வச்சிட்டாங்க. எல்லையம் கோயிலுக்கு எதிர்க்கவே. ஓகே ஓகே. என் பேர் கோயில் டாக்டர். சொல்லுவாங்க உள்ள வந்து பெரியார் படம் இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்கும், ஆனா கோயில் டாக்டர் இருக்காரான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தெரியுது மக்கள் பேரு கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டாக்டர் கோயில் டாக்டர்னுவாங்க. கோயிலுக்கு எதிர்க்க இருக்கனால. ஓகே. நம்ம ஷோ பேரே பயணம். பயணமா? உங்க லைஃப்ல நீங்க உங்களோட மறக்க முடியாத பெஸ்ட் பயணம் எது? பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு சுவாரஸ்யம் தான். ஃபேவரட் எல்லாமே. இப்போ பள்ளிக்கூட வாழ்க்கையோ நல்ல வாழ்க்கை, அது பெற்றோர்கள் ரொம்ப முக்கிய காரணம் நினைக்கிறேன். அம்மா சைடு உங்களுக்கு தெரியும், கடலூர் அஞ்சலை அம்மாளோட பேத்தி அவங்க. அப்போ வந்து கொள்கை தலைவர்கள்ல அது இப்பங்க ஒரு செம்ம சிரிப்பு. அவர் எடுத்த ரீசன் வந்து அஞ்சலி அம்மாவை கொச்சப்படுத்துற மாதிரி. நீங்க ஒரு கேஸ்ட் கம்யூனிட்டி ஆங்கிள் பாக்குற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதோட எடுத்திருக்காங்க. சுதந்திர இடம் வேற என்ன இருக்க போகுது. ஒரு சுதந்திர போராட்ட வீரருக்கான தன்மைனா அவங்க காங்கிரஸ் இயக்க கொள்கைங்க. அவங்களுக்கு அவங்க காங்கிரஸ்ல தீவிர காங்கிரஸ்ல செயல்பட்டவங்க, மகாத்மா காந்தியோட நேரடி தொடர்பு இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து தென்னாட்டு ஜான்சி ராணி பேர் வச்சாரு. எங்க பாட்டி லீலாவதியை வந்து வர்தா ஆசிரமத்துல 7 வருஷம் காந்தியடிகளுக்கு இருந்தாங்க, பணிவிடை பண்ணிட்டு இருந்தாங்க. பிறகு லீலாவதி பாட்டியும் காரா ஜமத்கனி அவரும் சுதந்திர போராட்டம். அவங்க ஜெயில பார்த்து 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஸோ அப்போ எங்க லவ் மேரேஜ் வந்து நான் தான் அரேஞ்ச் மேரேஜ். மற்றவங்க எல்லாமே ஒரு லவ் மேரேஜ் ட்ரெடிஷன் தான், காதல் திருமணம் தான். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சின்ன கேட் இருக்கும், அது கேட் நீங்க உள்ள போயிடலாம். ஆமா, நீங்க இங்க நிறுத்தினீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அண்ணா உள்ள. பகுத்தறிவு சிந்தனையில வந்து தான் வளர்ந்தோம். ஆனா என்னன்னா, எங்க வீட்டுல அப்பாவும் அம்மாவும் திணிக்க மாட்டாங்க, அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தவிர அது அவங்க சாய்ஸ்ன்னுவாங்க. எங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரெசிவ் திங்கிங் அலோவ் பண்ணாங்க. உங்களுக்கு டாக்டர் தான் ஆம்பிஷன் மாதிரியா? இல்ல அண்ணனுக்கு தான் பயங்கர ஆம்பிஷன் இருந்தது. எனக்கு வந்து PhD கிடைச்சது. எந்த கட் ஆஃப் அதிகம் பார்த்தேன், அது மெடிசன். சரி மெடிசன் படிக்கலாம், அந்த டைம்ல டிசைட் பண்றதுதான் இன்னைக்கு உங்க அடையாளம். என்ன நடந்தாலும் டெவலப் பண்ணது அந்த டைம் டிசைட் பண்ற ஆளதான் நான் இருக்கேன் இன்னும். ஸோ இப்போ வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நல்ல ஒரு அருமையான டீச்சர் எனக்கு, ப்ரொஃபசர் சி ராஜேந்திரன். அது எப்படின்னா, எங்களுக்கு 5.5 years யூஜி, 3 years பிஜி. ஒரே ப்ரொஃபசர் கிட்ட செகண்ட் இயர் யூஜில இருந்து பிஜி முடிக்கணும் ஒரே ப்ரொஃபசர் கிட்ட நான். அவர் எனக்கு மெடிசன், ஆர்ட் ஆஃப் மெடிசன் வந்து சொல்லி கொடுத்தவர். ஸோ அப்போ நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஸ்ட்ரைக்கு அதான் கலைஞரை மீட் பண்ண ஸ்டோரி நம்ம சொல்லிட்டு இருந்தேன். இது முக்கியமான இப்போ வந்து அண்ணா ஃபிளைவர் வந்து என்னன்னா, கலைஞர் வந்து திராவிட இயக்க தலைவர்கள் ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்களோட முன்னோடிகளுக்கு போற்றி புகழ்ந்து அந்த முன்னோடிகளை ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களோட இயல்பு. ஏன் அந்த முன்னோடிகளை ரேஸ் பண்றதுனா, எதுல ரேஸ் பண்ணுவாங்கன்னா மக்கள் பணிகளை ரேஸ் பண்ணுவாங்க. அதனால மக்கள் தான் பயன்படுவாங்க, சும்மா செலவிக்கிறதுன்னு போறது. எஸ். இப்போ வந்து பெரியார் வந்து அண்ணா அவர் அமைச்சரவை பெரியாருக்கு காணிக்கை செலுத்துறாரு. கடவுள் படங்கள் செக்ரட்டரி ஃபுல்லா அகற்றுறாரு. சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் இன் ரெட்ரோஸ்பெக்ஷன் கொடுக்கிறார், தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறார். அப்போ அவர் அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா, பெரியாரோட ஒரு என்ன சொல்றது, ஒரு உள்ள இருந்து பெரியார் கிட்ட ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட், பெரியார் கூட ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட், அவர் வரைஞ்ச லைனை ஓவர்டேக் பண்ற ஸ்பிரிட் இருக்கும். அண்ணா காலமானார், கலைஞர் எடுத்தார்.
கலைஞர் என்ன பண்றாரு, எல்லாமே அண்ணாமயம் தான். கலைஞரை பொறுத்த வரைக்கும் அண்ணா மேம்பாலம், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், எவ்ரிதிங் இஸ் அறிஞர் அண்ணா. அப்ப நான் நவீன தமிழ்நாட்டோட சிற்பின்னு அண்ணா மேம்பாலத்தை கட்டி அண்ணாக்கு டெடிகேட் பண்றேன். அப்ப இதுதான் மோஸ்ட் லென்த்தியஸ்ட் மேம்பாலம். அப்போ வந்து இது அண்ணா மேம்பாலம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்து தெரியும், உங்களுக்கு கடவுன்ஸ் மாதிரி இருக்கும், பழைய பில்டிங்கா இருக்கும். அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இதெல்லாம் கடவுன்ஸ் மாதிரி இருக்கும், ஓகே, மூடி இருக்கும் எல்லாமே. அப்ப என்ன பண்ணனா, அண்ணா சிலை ரொம்ப மோசமான சிலை, அந்த பழைய போட்டோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு லைட்டே போடாம வச்சிருந்தாங்க. அண்ணா பக்கு படிச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் எத்தனை அண்ணாக்கு லைட் போட்டோம். ஓகே, சரி இது எப்படி புதுப்பிக்கலாம்னு ஐடியா வரும்போது அண்ணாவோட கருத்தியல் இதுல இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா, நானும் சூர்யா தோழரும் என்ன பண்ணோம், அண்ணாவோட மொழிகளை வந்து இங்க இந்த கார்டன்ல வைக்கலாம் சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த கார்டன் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிப்போம். ஓகே, நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன், நான் என்னை திராவிட இனத்தை அழைத்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். ஸோ இதெல்லாம் உங்க பிளான், எப்படி என்னென்ன பண்ணலாம்? அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஓவியர் மருது ட்ராஸ்டிம் பல்லவர் ரெவென்யூ ஆர்ட்ஸ்க்காக அந்த டோம் ஸ்ட்ரக்சர்ஸ் அதான் இதெல்லாம் உள்ள அந்த எடுத்து பழைய ரெஸ்டோரேஷன், பியூட்டிஃபுல் ரெஸ்டோரேஷன், நைட் லைட்ஸ், மழைக்கான பார்க்கு. மழைக்கான நல்லா இருக்கீங்களா? படிச்சீங்கன்னா வைப்ரண்ட் ஆயிடுவீங்க. தீ பரவட்ட மாதிரி அண்ணா மேம்பாலத்தில் உள்ள அண்ணாவோட மொழிகள் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பெரியார் சிலை வந்து சிம்சன்ல வந்து பெரியார் சிலை திமுக திறந்தது. இங்க இருக்க பெரியார் சிலை. ஆமா, இது அதிமுக பண்ணது. ஓகேண்ணே. சரி, அதிமுகவா திமுக பெரியார் தானே. சோ அப்போ வந்து அவர் சுத்தி கார்டன் ரெடி பண்ணி, அப்போ எங்களுக்கு வந்து பயங்கர கோஆபரேஷன் வந்து எங்களோட அண்ணன் அமைச்சர் ஏவா வேலண்ண. ஓகே, கலைஞர்கிட்ட யாராவது பேசும்போது ஜெமினி பிரிட்ஜை தாண்டி ஜெமினி அண்ணா மேம்பாலம் தெரியும், அண்ணா சாலையை தான் சொல்லணும். யாரா மோட்டர் சொன்னா செம்ம கோவம் ஆயிடுவாரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு முதல்வரும் அதே மாதிரி அண்ணா மேம்பாலம் தான் சொல்லணும். அதேன்ட்டு தான் அது டெலிபரேட்டா அண்ணா பேரை மறைக்கிறதுக்காக ஜெமினி சொல்லுது. அந்த வாய்களெல்லாம் அமைதியாக்குறதுக்காக இது அண்ணா ஃபிளைஓவர் தான் பண்றதுக்கான விஷயம். டி நகர் சொல்லுவாங்க, தியாகராஜ நகர், அதே மாதிரி தானே. ஸோ அந்த நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி பெரியாருக்கான விஷயங்கள் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆகும்போது அதுக்கு முன்னாடி இருந்து இதெல்லாம் நம்ம பண்ணணுங்கிற ஒரு தாட்டா, எப்படி இதெல்லாம் அமர்ல ஆக்சுவலா இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரு ஏன்னா இந்த இடத்துல அண்ணா மேம்பாலம்ங்கிறது தொடர்ந்து நின்றுகிட்டே இருக்கு, எல்லாருமே கடந்து போயிட்டே தான் இருக்கும். டெய்லி இதை டிராவல், சென்னை வாசிகள் இதை டிராவல் பண்ணாம கடந்து போகாம இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இதை பத்தின ஒரு ட்ரீம் இருந்ததா, எப்படி இது? இல்ல ஆக்சுவலா இது பண்ணணும்னு, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்களா அந்த ட்ரைகோன், எஸ், அந்த ட்ரைகோன் வந்து சரி போய் பார்க்கலாம், இருங்க ஓப்பனா இருக்குன்னு தாண்டிக்கலாம். இது ஒரு பார்க், இங்க பார்க் மாதிரி இது எல்லாமே. ஆமா, இங்க பார்க்கலாம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் ஓவியர் மருது பண்ணி கொடுத்தோம். ஓகே, இது ஸ்டோன் ஆர்ட்லாம் இதெல்லாம் பண்ணும்போது சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் பெருமை பேசிட்டு பழமை பேசிட்டு இருக்காங்க. எஸ், அதுதான் அண்ணாவோட மாபெரும் கனவுல தொன்மை தன்மையோட நவீன தன்மையை வந்து கொடுக்கணும். அப்படிதான் இன்னைக்கு காலையில வந்தீங்க, நாங்க வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஏயோட லேப்டாப் கொடுக்குறோம். அதே கீழடி அருங்காட்சியமும் ஓபன் பண்றாங்க சிஎம். சோ மாடர்னிட்டியில ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இலக்கியங்கள் தானே இது. அவன் வந்து இதிகாசங்கள் வச்சு கதை பண்ணலாம், ஒரு வழிபாட்டு தளத்தை மாத்தி அமைக்கலாம், இடிக்கலாம், அதுக்கு இந்த நாட்டோட உச்ச நீதிமன்றம் ஒத்து ஊதலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏன்னா சயின்டிபிக் டேட்டாவோட நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுதான் அண்ணா மேம்பாலத்தோட ஃபவுண்டிங் ஸ்டோன். கலைஞர் அப்படியே வச்சாச்சு. இது பிளஸ் அந்த டெசர்ட்டோட அந்த இந்த இடத்துல இந்த ட்ரைகன் அப்படியே ரீடைன் பண்ணிட்டு புதுப்பித்த ட்ரைகன் அங்க வச்சிட்டேன் நான். ஓகே, நீங்க ஆக்சுவலி எம்எல்ஏவா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆனீங்க, என்னென்னலாம் பண்ணுங்கிறத? ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கான வருஷத்துக்கு 3 கோடி ரூபா தான் இருக்கும், அந்த விஷயம் வேற இருக்கும். இல்ல பேசிக்கலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று டிசைட் பண்ணுங்க. யூஷுவல் எம்எல்ஏஸ் வந்து யூஷுவல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரேஷன் ஷாப் கட்டி கொடுக்கறது, சில பேசிக்கான ஒர்க், நெசசிட்டி ஒர்க்ன்றது அது காலகாலமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் கேட்டாங்களா, எதுக்கு இவ்வளவு பெருசு அப்படின்னு? நம்ம எம்எல்ஏ ஃபண்ட் வந்து தத்ரூபமா இருக்கிறமே, இட் ஷுட் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். இப்போ எம்எல்ஏ சீரீஸை வந்து இந்த கார்டனுக்காக நான் அண்ணாக்கு கொடுக்கும்போது இட் நீட்ஸ் இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்ப்பாங்களே. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு பேட்டி எடுக்கிறோம், இது வரலாறு இருக்குது, இது இன்னும் அடுத்த வர தலைமுறை பார்ப்பாங்க. எம்எல்ஏவா பண்ணிங்கிறதே பயங்கரமா கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம். அதோட சேர்ந்து நீங்க வந்து பல்வேறு பணிகள், இப்போ வந்து பிளானிங் கமிஷன் மெம்பரா, மருத்துவமனை செயலாளரா, எப்படி உங்களுடைய அந்த வேலைகள்லாம் நீங்க தமிழ்நாடு முதல்வர் ட்ரைனிங் பண்ணாருன்னா,
நல்லா ஒர்க் பண்ணோம்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டே வருவார். அண்ட் ப்ராக்டிசிங் டாக்டர். ஆமா, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவார். இப்போ நான் வந்து ஸ்டேட் லெவல் திஷா கமிட்டி மெம்பர் அது கொடுத்தாரு. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நாங்க சூப்பர்வைஸ் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அதனால தான் உங்களுக்கு அந்த பிஎம் ஸ்கீம்லாம் நான் டேட்டாவோட சொன்னதுக்கு அது ஒரு ரீசன். ஓகே. அப்போ அதுக்கு எவ்வளோ டியூ இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸ். அப்போ சிஎமோட விஷயம் என்னன்னா, நீங்க நல்லது பண்ணுங்க, அந்த நல்லது வந்து கடை கோடியில போய் சேரணும். அந்த நல்லது பண்ண உள்ள ஒரு இடர்பாடுகளை வந்து தகட்டெறிந்து டெலிவர் பண்ணணும். இஷ்டத்து சொல்றாங்களே, இவரு சிஎம் வந்தா அது பண்ணுவாரு, அவரு சிஎம் வந்தா இது பண்ணுவாருன்னு அதுக்கு ஒரு கற்பனை உலகத்தை, யூட்டோப்பியன் உலகத்தை கிரியேட் பண்ணி ஏன் பண்றாங்க. இப்ப நீங்க ஜிஎன்சிடி சாலை வழியா போயிருக்கீங்க. 2015 ஃபிளட்ஸ்லயும் 2020 ஃபிளட்ஸ் இதெல்லாம் மெதட் இருந்துருக்கு. ஓகேண்ணே. இதுக்கு மெட்டிகுலஸா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் நெட்வொர்க் பண்ணி இங்கதான் 0 பாயிண்ட் மாம்பழம் கேனோட 0 பாயிண்ட். ஓகே. ஸோ ஃபுல்லா ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணி இங்கேயே ஒரு கேம்ப் போட்டு இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி முடிச்சோம். இப்போ வந்து மழை என்ன பெஞ்சாலும் உங்களுக்கு ஓரளவு தண்ணி நிற்காது இந்த ஏரியாவில். ஸோ அந்த நாங்கள் தாமஸ் ரோட்ல இருக்கும்போது கேட்டுட்டு இருந்தேன் அந்த மழை மழையில் வந்து அதான் நான் சயின்டிஃபிக்காக ஒர்க் பண்ணேன். டாக்குமெண்ட் ஃப்ளட் மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ்னு ஒரு ஃப்ளட்டு வந்தால் ஆயிரம் விளக்கில் ஃபுட் ரெஸ்பான்சஸ் மேலே போயிடுங்க. ஓகே. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ப்ரோட்டோகால்ஸு எப்படி நான் சொன்ன 4 டிபார்ட்மெண்ட்டை லோக்கல் லெவலில் கோஆர்டினேஷன் கமிட்டி எப்படி மோட்டார்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இது பற்றி ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், செகண்ட் ரெஸ்பான்ஸ், தேர்ட் ரெஸ்பான்ஸ்னு ஒரு டெம்ப்ளேட் ஒர்க் பண்ணி அதையும் டாக்குமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுத்தேன். ஓகே. எல்லா பியூரோக்ராட்ஸ்க்கு எல்லா ஐஎஸ் ஆஃபீஸஸ்க்கும் கொடுத்தேன் நான். இல்லை இன்னைக்கு மழை பெஞ்சாலும் நீங்கள் வந்து மோட்டர் வச்சு தான் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. எஸ் என்னன்னா 2 விஷயம். ஒன்று வந்து நான் சொன்னேன்ல, சென்னையில் வந்து இப்போதான் நம்ம வந்து பிரிக்கிறோமே மழைநீர் கால்வாயும் கழிவுநீர் கால்வாயும் சினானிமஸா யூஸ் பண்றதுனால கழிவுநீர் சுலேஜஸ் வந்து பிளாக் ஆயிடும். அதுல இருந்து ஓவர் ஃப்ளோ வரும்போது டெஃபினட்டா ரோட்ல வரும். அதனால மோட்டர் வச்சு அவங்க பம்ப் அவுட் பண்றாங்க. ஓகே. சில இடத்துல கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் 2 கெனால் தூர் வாரிட்டு கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் பிரச்சனை இருக்கும். சில இடத்துல வந்து ரோடு எலிவேஷன் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு அந்த மோட்டார் வைக்கிற டெண்டன்சி இருக்கு. ஏன்னா பர்ஸ்ட் ஷவர்ஸ் இப்போ நம்மளோட ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் தாங்கும். அவ்வளோ இல்லைன்னா ட்ரெயின் ஃபுல்லாக பாதி ரோடு ஃபுல்லாக ட்ரெயினாக தான் இருக்கணும். ஓகே. வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம ட்ரெயினோட கெப்பாசிட்டி அதுதான். நீங்கள் டிசாஸ்டர்லையும் ஹெல்த்லையும் நீங்கள் ப்ராமிசஸே கொடுக்க முடியாதுங்க. டு பி வெரி ப்ராக்டிகல். உங்க கண்ட்ரோல் இல்லை. நீங்க வந்து ப்ராமிசஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. we can manage up to one level. அதுக்கப்புறம் ஃபுல்லா டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ்க்கு மக்களை தயார்படுத்துறது தான் அடுத்த இதுவா இருக்கும். அப்புறம் இந்த ஸ்கூல்ல வந்து 2 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போட்டிருக்கோம். ஓகே. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். ஸ்மார்ட் கிளாஸ்னா உள்ள கம்ப்யூட்டர் போர்டு எய்டட் ஸ்மார்ட் கிளாஸ் இது 2. அப்புறம் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிசிசி என்ன பண்ணிருக்கேன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கான ட்ரீட்மெண்ட் இந்த சென்டர்ல பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல A4 இன்ஃபர்டிலிட்டி சர்வீசஸோட அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை தாண்டோன்னு. ஸோ இந்த ஸ்கூல் வந்து நம்ம டெப்டி சிஎம்மா தமிழ்நாட்டு முதல்வர் வந்த போது இந்த டுஷின் மசில் டிஸ்ட்ரோஃபிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த ஸ்கூல் வந்து நல்லா லிஃப்ட் வச்ச பஸ்ல வச்சு பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஆஸ் யூஷுவல் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இது அப்படியே டிட்டரேட் ஆகி மோசமான நிலையில இருந்தது. ஆமாங்க. அப்போ வந்து என்ன இப்போ ஒன் ஸ்டாப் சென்டர் கண்டக்ட் பண்றோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இதை ரீவேம் பண்றோம். இது வந்து பசங்களுக்காக டுஷின் மசில் டிஸ்ட்ரோபி ஸ்கூல்னா தசை குறைபாடுனா பசங்களுக்கு வந்து ஜெனட்டிக் டிசார்டர் 4 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. 4 வயசு மேல அவங்க வந்து கம்ப்ளீட்டா மசில் ஃபெயிலியர் ஆயிடும். அவங்க வீல் சேர் பவுண்டா இருப்பாங்க. கார்டியாக் வீக்னஸ் ஆகும். 20 இயர்ஸ் தாண்ட மாட்டாங்க. ஆனா மைண்ட் மெடிடேஷன் நார்மலா இருக்கும். அவங்களுக்கான ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்காக நிறைய டுஷின் மசில் டிஸ்ட்ரோபி அசோசியேஷன் பீப்புள் வந்து எங்கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இங்க ஒரு பையன் வந்து நான் ஓட்டு கேட்கும் போது ஐயா எங்க ஸ்கூல்ல வந்து நீங்க எப்படியாவது மோசமான நிலையில இருக்கு ரிவைவ் பண்ணி கொடுங்க தம்பி வந்து கொடுத்தான். ஸோ வாங்க ஸ்பெஷல் ஸ்கூல் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா லிஃப்ட் வைக்கிறோம். ஓகே. லிஃப்ட்டுக்காக வேலை மேலே ஒன் ஸ்டாப் சென்டர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டுஷின் மசில் டிஸ்ட்ரோபிக்கு வெறும் ஃபிசியோதெரப்பி ஆஸ் வெல் அஸ் ரொட்டீன் ஸ்கூலிங். அப்புறம் அவங்களுக்கான டாய்லெட், அவங்களுக்கான ஃபிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ், பசங்க விளையாடுறதுக்கு டர்ஃபோட பேஸ்கெட் பால் கோர்ட் எல்லாமே. ஹாய் ஹாய் ஹாய். என்ன பண்றதுங்க சொல்லலாமா? என்ன பண்றதுங்க? இங்க நிறைய சாம்பியன்ஸா இருக்காங்க. ஓகே. இந்த காம்படிஷன்லாம் போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. என்னென்ன நிறைய இவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக் கேம். ஓகே. கேம் ஆடுவாங்க, செஸ் ஆடுவாங்க. ஆல் வண்டர்ஃபுல். சூப்பர். எனக்காக வெளியே வந்தீங்களா? ஏமாங்க நான் சும்மா பார்க்க வந்தேம்மா. என்னம்மா நீங்க? So hi man, how are you? All the kids? Yeah, all been good. சார் ரெயில்ஸோட டாய்லெட்ஸ்லாம் பண்ணியிருந்தோம்.
ஸோ பசங்க இந்த மாதிரி ரயில்ஸோட டாய்லெட்ஸ் மாதிரி பசங்களுக்கு எவ்வளோ பசங்க இப்போ 23 ஆமா 18 2 பஸ் இருக்கு, லிஃப்ட் பேஸ் பஸ் 2 பஸ் வச்சுட்டு இப்போ மேலே 1 ஸ்டாப் சென்டர் வந்துருது. ஓகே, பஸ் வச்சு அவங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு ஆமா ஆமா, அது லிஃப்ட் மாதிரியே இருக்கும் பஸ். டயர்டா சொல்லு, நீங்க பார்க்காம போயிட்டீங்க, இங்க சத்தம் போடுறாரு. வேறப்பா பாய். Thank you so much. இது அசோக் அனுப்புறமா இந்த வேலை முடிஞ்சோன்னே ஒரு மாஸ் கிளீனிங் கோட்டை ரீவேம் பண்றது. நீங்க வேலை முடிஞ்ச டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரி சரி. வரமா Thank you. இது வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட பஸ். இந்த 18 பசங்க இந்த ஏரியாக்குள்ள இருக்கணும்னா எங்க இருந்து வேணாலும் எங்க வேணா வரலாம். ஓகே, இல்ல எல்லா இடமும் போய் பஸ்ல கூட்டிட்டு வர்றதுக்காக. சொன்ன வேணா இது லிஃப்ட் மாதிரி இறங்கும்பா. ஓ, இறங்கி அவங்க ஏத்தி இப்ப நிறைய பேர் எங்க பஸ் கேக்குறாங்க ஆப்ரேட் பண்ணுவோம் இந்த மாதிரி. எல்லா இடமும் பஸ் போய் கூட்டிட்டு தகுந்த மாதிரி ரூட் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. ஒரு வண்டி வந்து இது பெரம்பூர்ல இருந்து இந்த பக்கம் வந்து கேகே நகர் வந்துட்டு டி நகர்ல ஒரு பையன் வரும், அவங்க எல்லாம் கூட்டிட்டு 4-5 பேர் இப்படி கூப்பிட்டு வந்துடும். ஒரு பஸ் வந்து பள்ளிக்கரையில இருந்து இப்படி வரும். ஓகே, பாய்மா, பாய் பாய் பாய். இதுக்கு சிஎம் வந்தாங்க. சிஎம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு பால்லாம் விளையாடினார் பசங்களோட. இது ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட் முடிச்சப்பா, KNK ரோட். என்ன ப்ராஜெக்ட்னா இது? பேசிக்கலா வந்து இன்டர்நேஷனல் ஸ்ட்ரீட்ஸ் அப்படி ஒரு கான்செப்ட் வந்து மைண்ட்ல. ஓகே, என்னன்னா KNK ரோடு வந்து மாடர்னிட்டி. இப்ப நிறைய பேர் இன்வெஸ்டர் வராங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போறதோட சென்னையை நான் ஃபீல் பண்ணோம், சென்னையை நான் வைபா எடுக்கணும், அப்ப எங்களுக்கு ஹேங் அவுட் பிளேஸே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ஏன் அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு KNK ரோட வந்து டெவலப் பண்ணோம். இங்க நான் ஒரு கான்சர்ட் நியூ இயருக்கு நான் பிளான் பண்றேன் வச்சுங்க, இல்லை பொங்கல் திருவிழா பிளான் பண்றேன், இல்லை வேலண்டைன்ஸ் டே பிளான் பண்றேன்னா, இமேஜின் ஐ கிரியேட் அ ஷோ யூர். ஓகே, the youth come hang out have fun. ஓரளவுக்கு பாதி முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு என்னன்னா EB storm water drains, drainage lines, pebbles positioning, இதெல்லாம் நான் கொண்டு போய் சேர்த்துக்குள்ள என்ன தள்ளிடுச்சு. இப்படி ஒரு இந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது எதெல்லாம் வெல்கமிங்கா எடுத்துக்குவாங்க? இப்ப உங்களோட மைண்ட்ல இருக்க கான்செப்ட் அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க? இது நீங்க எவ்வளவு பேசிக்காங்க சிஎம் கிட்ட நான் கத்துக்கிட்டேங்க. என்னன்னா மண்டேல நான் ஒரு MLA என்ற கான்செப்ட்லாம் நீங்க ஏத்தி கூடாது. வேலை முடியுதா அதுக்கான முனைப்பை காட்டணும். இதுதான் மிஷினரி. நீ சத்தம் போடுறனாலையோ டென்ஷன் ஆகுறனாலையோ வேலை நவராது. நீ வந்து நிறுத்தி நிதானமா தான்ப்பா இவங்களை வேலை வாங்கணும். இல்ல ஒரு MLA போனாலும் சில விஷயங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 15-16. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்தது நமச்சிவாயத்துல ஷட்டில் கோர்ட் கேட்குறேன். அந்த ஷட்டில் கோர்ட் வந்து கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அங்கே மக்களோட ரெக்வெஸ்ட். அந்த லேண்ட் வந்து ஸ்லம் போர்டு கிட்ட இருக்கு. நான் ஸ்லம் போர்ட்ல இருந்து சென்னை கார்பரேஷனுக்கு மாற்றணும். ஸ்லம் போர்ட்ல இருந்து அந்த லேண்ட் மாற்றினா ஸ்லம் போர்டு MD டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டு ஒன்ஸ் இன் 3 மாசம் தான் கூடும். அந்த போர்டு இருக்கிற ஹவுசிங் செக்ரட்டரி உட்காரணும். அந்த ஹவுசிங் செக்ரட்டரி உட்காந்து கிளியரன்ஸ் கொடுக்கணும். நோ அப்ஜெக்ஷன் தான் இருக்கான்னு பார்க்கணும். அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த லேண்ட் எப்படி செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணிட்டு எதுவும் இல்லையா, ஓகே சம்போர்ட் இல்லை தானே, அப்போ லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். லேண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு எங்கள் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் MLA டைப் பண்ணணும். அப்புறம் MLA சீரிஸ்க்கு நாங்கள் வந்து டெண்டர் விடணும். அந்த ப்ராஜெக்ட் முடியணும், கன்வெர்ட் பண்ணணும், க்ளோஸ் ஆகணும். இது 5 இயர்ஸ்க்குள்ள முடியணும். ஒரு அரசு நினைச்சா முடியாதா, கையெழுத்து போட்டா முடியாதா அப்படின்னு பேசுற சில பேருக்கு நீங்க சொன்ன இந்த ப்ராசஸ் கேட்கும் போது அப்போ என்ன பண்ணா இந்த ப்ராசஸை நான் ஸ்டடி பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷூட் எடுக்கிறோம்ல, இந்த ஷூட்டை டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ், கேமரா லாஜிஸ்டிக்ஸ், இன்டர்வியூ லாஜிஸ்டிக்ஸ், இதுல ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. 3 லாஜிஸ்டிக்ஸ் சிங்க் ஆகி இந்த இன்டர்வியூ பண்றோம். புரியுது. இமேஜின் கவர்மெண்ட் மிஷனரிங்க. நான் இப்போ இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்ட்ரீட் மாதிரி நான் கொண்டு வரணும்னா இது முன்ன எப்படி இருந்திருக்கும், அதை வந்து கன்வெர்ட் பண்றது எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். 2 கேஸ் போட்டாங்க மக்கள். அக்செப்டன்ஸ் வேற அவங்களுக்கு வரணும். இப்போ இவங்களாம் என்ன பண்றாங்க, இதுவா மாத்திரம் காம்ப்ளெக்ஸா மாத்துறாங்க. போலாமே வண்டிக்கு வரணும், வேற இடங்கள்லையும் பேசலாம். பேசிட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு ஒரு வேவ் வந்துட்டா அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. இன் ஜென்ரலி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வந்து விஜய் வேவா காமெடி வேவ்னா சொல்லுங்க. அவர் என்ன சீரியஸா இருக்காரு.